வணக்கம்ங்க. என் பேர் சண்முக சுந்தரங்க. இப்போ பெருமாநல்லூர்ல ராபா கார்டன் சொல்லிட்டு சைட்ல ஒரு 6 வீடு வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் சால்ட்டு ஜாஸ்தியா இருந்ததுங்க, சால்ட் கண்டென்ட். அதனால பாத்தீங்கன்னா பைப்பு, சிங்க்கு இதுலெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு பிடிச்சதுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சோப்பு நுரைக்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்தது. அப்புறம் ஃபில்டர் போட்டாலும் கொஞ்சம் சால்ட் கண்டென்ட்ஸ் இருந்ததுங்க. அப்புறம் ஒருத்தர் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஒரு வீடியோவும் பார்த்தோம், ஆர்த்தி வாட்டர்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இதை போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம போர் வாட்டரை எடுத்துட்டு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா 860-50 காமிச்சுது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம அதே போர் வாட்டரை எடுத்து பார்க்குறப்போ 1000-1100க்கு மேலே கண்டென்ஷன் ஜாஸ்தியாக தான் எச்சா இருக்குது. அப்ப இப்ப உப்பு அதிகமாக ஆக நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அதனால இந்த மெஷினை மாற்றதுனால ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2.5 இன்ச்சு வாங்கி இருக்கிறோமுங்க. அதுல 6 வீட்டுக்குமே கனெக்ஷன் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சிங்கு மற்ற பைப்புல எல்லாம் அந்த பழைய அளவுக்கு இல்லை, கம்மியா இருக்குது. நல்லா ஒரு போட்டதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதாவது ஆர்ஓல நம்ம மிந்தி பாத்தீங்கன்னா அந்த ஃபில்டரை நாங்க ஒரு 3 மாசத்துக்கு மாத்திட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் பக்கம் ஆச்சு. ஆனா இருந்தாலும் டேஸ்ட் மாறாம அப்படியே இருக்கு. இப்ப பாத்ரூம் பிளஸ் அவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசங்கிறப்ப பாத்தீங்கன்னா உப்பு கட்டிக்குங்க. உள்ளுக்குள்ள உப்பு அந்த டேங்க்ல ஸ்டோர் ஆகிறதுனால பிளஸ் அவுட் பண்ணா அந்த வாசர்ல அந்த உப்பு நிக்கிறதுனால தண்ணி லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சதுங்க. அது கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்தது. யூனிட் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் உப்பு கட்டவும் இல்லைங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஒன்றும் வரல. பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஷனு மற்ற இடமெல்லாம் பாத்தீங்கன்னா கிளீனா இருக்குது. நம்மளுக்கு பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த டேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 டேங்க்கு இது ஃபால்ட்டுனாலதான் கழட்டியே போட்டோம். பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு டேங்கினுடைய விலை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாம பொருள் வீணா போறதுக்கு இந்த யூனிட் ஒரு சேஃப்டியா இருக்குன்னு வைங்களேன். இதுல இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியிருக்கிறவங்களுக்குமே குளிச்சாங்க அப்படின்னா முடியெல்லாம் பிசு பிசுனே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டே இருந்ததுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இல்லைங்க, நல்லாவே இருக்குது. சோப் பாத்தீங்கன்னா நல்லா நுரைக்குது, துணி துவைக்கிறதுக்கும் நல்லா இருக்குதுங்கிறாங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முடி கொட்டுறது அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்தது. இப்ப அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைங்க, எல்லாருமே நல்லா இருக்குதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குங்க, யாரோ ஒருத்தர் கேட்டுட்டே இருப்பாங்க, சோப் நுரைக்க மாட்டேங்குது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் இருந்துட்டே இருந்தது. இப்போ மாட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்த்தி வாட்டருக்கு மாட்டினதுக்கு அப்புறம் இப்ப யாரும் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. நான் மாட்டின வரைக்கும் எல்லாம் நல்லா தெளிவா இருக்குதுங்க. இப்ப நம்ம பக்கத்துல எல்லாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வீடு நிறைய இருக்குது. ஆனா இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த சால்ட் கண்டென்ட்ஸ் ஜாஸ்தியா தான் இருக்குது. ஆனா இது யாருக்கும் இன்னும் தெரியல. அண்ணன் கிட்டத்தட்ட கொஞ்சம் நம்ம நாளாவே கிட்டத்தட்ட 30 வருஷமா அவர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப நான் போய் அப்ரோச் பண்ணேன், அவர் நல்ல ஒரு பதில் சொன்னாரு. உங்களுக்கு இதை மாட்டணும் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வரலாம். ராபா கார்டன் தான், பெருமாநல்லூர். இங்க உள்ள வந்தோடனே கோயிலுக்கு பக்கத்திலேயே ரைட் சைட்ல முதல் வீடுங்க. நன்றி, வணக்கம்.